ஐயா அம்மா ஐயே அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெத்த மகராசி, புள்ளைய பெத்த புண்ணியவதிங்களா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. அம்மா ஐயே தாயே, எனக்கு தர்மம் பண்ணாதாமா நீங்க நல்லா இருப்பீங்க. எட்டனா கூட போற பரவாயில்ல. நாய் 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 ஐயா தீஞ்ச மண்டா தர்மம் பண்ணியா வேணியா உனக்கு இளநீ அதிக விலை வச்சு வித்தியல்ல, அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு. ஏய், அறிவு கெட்டவனே, இளநீ 5 ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கும்? எட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு, போடா. அம்மா தாயே அம்மா. டேய் நில்லு, எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு தான். கையில தேங்காய் பழம் இல்ல, நெத்தியில விபூதி பட்டை இல்ல, கோயிலுக்கு போனியா நீ? பாக்கெட்லயாவது எட்டனா நல்லா வச்சிருக்கிறியா? பைசா இல்ல. ஏய், கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5-10 வச்சிட்டு வாங்கடா, பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து ஒன்னு அடிச்சு போடு, போடா. வேறும் பாய. யோ, என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா, தெரியல? தெரியுது. திமிரப்பாடு உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? வாயா, நான் போறேன். ஓ, கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? போடா. ஐயா நல்லா இருக்க. யோ, என்ன அங்க எங்கேயும் சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்கிட்ட கொண்டு வந்து போடுற? பாத்திரம் அஞ்சு பிச்சை போடுறது தெரியாதா உனக்கு? அதான் இது. ஓ, அதானா இது? என்ன படிச்சிருக்க நீ? பிஏ. ஓ, இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி. ஏய், பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரன் மிஞ்சிட்டா நீ. ஐயா அம்மா, ஓடுங்க. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்மப்பிரபு, எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில கால்லாம் இல்லப்பா. அப்புறம் எதுக்கு உள்ள போன? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டீங்க. வா, நம்ம ட்ரூப் இருக்கு, லைன்ல போய் உட்கார். பிச்சை எடுக்க துமுறு போல பாரு உனக்கு. ஆமா, நான் பிச்சை எடுக்கிறேன், இவன் பேங்க் வச்சு நடத்துறான். டேய், நான் பிச்சைக்காரன் தானே? இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான். காட்டுறா, போடா நாயே நாயே, போடா. ஏய், போலீஸ்டா. ஊருக்குள்ள பெரிய பெரிய தொட்டீங்க, அப்புறம் ஏன் வியாதி உங்களுக்கு ஓட்டிங்க? ஆமா, எல்லாம் எனக்கு தெரியும்டா. அழுவாதப்பா, அழுவாது. ஐயோ, என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே. நான் யாரு, இவங்க யாரு? புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையா ஆகி போச்சு. அழுவாதப்பா, அழுவாத. ஏன் அழுகுற? நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்மள எங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க. கவலைப்படாது. டேய், என்ன தொடாதடா. என்ன தொடாத? நீயும் அதான், நானும் அதான். டேய், அப்புறம் என்ன தொடாத? டேய், நீ வேணா அதான் இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளிகேட்ரா. சண்டாளங்களா ஐயாட்ட நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லியிருக்கேன். இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. ஓஹோ, வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுடா, தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். வாங்க. ஏய், நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க, இல்லன்னா என்னையும் அந்த கும்பல்ல கொண்டு போய் போட்டுருப்பாங்கடா. என்ன இருந்தாலும் நம்ம பாசம் விட்டு போயிருமா என்ன? ஏய், இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழிலை விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். அதனால இந்த கையில கால்ல எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இது எல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்கண்ணே. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும், அப்பதான் உருப்பிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது, இது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம்னு ஔவையார் சொன்னது எனக்கு தெரியுது. அந்த பார் ஔவையார் கூப்பிடுறாங்க, போ, தெரிஞ்சிட்டு வா. தெரிஞ்சிட்டு வாடா. ஔவையார் கூப்பிடுறாங்க, ஞான பழம் வாங்கிட்டு வா.